அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மனித இனம் தோன்றி ஒரு 4 லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இதில் ஹோமோசஃபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, இப்போ இருக்கிற இந்த மனித வகை இது தோன்றி ஒரு 1,60,000 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ தூரம் சரி அப்படின்னு நம்ம அறிவியல் பூர்வமாக ஓரளவுக்கு உறுதி செய்திருக்கிறார்கள். இருக்கிற தரவுகளை வைத்து கொண்டு இதை மிகச்சரியாக அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஏறக்குறைய இந்த காலகட்டம் என்பதை அறிவியலாளர்கள் நமக்கு தருகிறார்கள். நம்ம அவங்கள கேள்வி கேட்க முடியாது, அவங்க சொன்ன தகவல்களை அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். சரி, ஆனால் இந்த மனிதன் எப்பொழுது நாகரீகம் அடைய தொடங்கினான்? ஏன்னா மனித நாகரீகம்தான் மனுஷனை மற்ற மிருகங்கள்டேருந்து பிரிக்குது. ஏன்னா இந்த பசி, தாகம், காமம், களைப்பு, ஓய்வு இது எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. மிருகங்கள் மாதிரியே பசி எடுப்பது, உணவை தேடுவது, உண்பது, உறங்குவது இது எல்லா உயிர்களுக்கும் உண்டு. ஆனால் இந்த நாகரீகம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், மனித நாகரீகம், அது எப்போ உருவாச்சு அப்படின்னு ஒரு ஆய்வு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எப்போ முதல்ல மனிதன் நெருப்பை தான் பயன்படுத்தி கொள்ளலாம்னு கண்டுபிடிச்சானோ அப்போ தாங்க முதல்ல மனித நாகரீகம் ஆகிறான் அப்படின்றாங்க. நெருப்பு ஏதோ எப்படி இருக்கும், அப்போ தீப்பெட்டி கிடையாது, மேட்ச் பாக்ஸ் கிடையாது, லைட்டர் கிடையாது, இந்த மாதிரி நெருப்பை உருவாக்குகிற கருவிகள்லாம் கிடையாது. மின்னல் அடித்து மரம் பற்றி எரியும். அதை பார்த்து தான் முதல்ல ஆதிகால மனிதன் அவன் இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு இது மேலிருந்து வந்ததுன்றதுனால தான் நெருப்பை கும்பிட ஆரம்பித்தான். ஏன்னா கடவுள் மேலே இருக்கிறாரு, மேலேருந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாரு, அது வெளிச்சம் தருகிறது. இருள் சூழ்ந்த அந்த கானகத்தில் வாழ்ந்த அந்த மனிதனுக்கு இது ஒரு வெளிச்சம் தர காரணத்தினால அதை கையெடுத்து வணங்கினான். அப்படி தானே இருந்திருக்கணும். தெய்வீகம், ஆன்மீகம்ன்றதெல்லாம் அப்புறம் அடுத்தடுத்து மனித மனம் பண்பட்டு அனுபவிக்கிறது. ஆனால் தொடக்க காலத்தில் அவனுக்கு இதுதான் பெருசாக பட்டிருக்கும். இப்போ இந்த நெருப்பை தானே எப்படி உருவாக்குவது அதை கண்டுபிடிச்சப்போ தான் மனிதன் முதல் அடி எடுத்து வைக்கிறான். இல்லைங்க, நெருப்பு கூட உங்களுக்கு கிடச்சிருங்க, ஆனால் இந்த ஒன்று கண்டுபிடிச்சாம பாருங்க, அதுதான் இன்னி வரைக்கும் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். மனிதன் தோன்றி இதை கண்டுபிடித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் பயன்படுத்துகிற ஒரு பொருள் அப்படின்னா அது இந்த சக்கரம் தான். என்றைக்கு மனிதன் சக்கரத்தை கண்டுபிடிச்சானோ அன்றைக்கி தான் மனிதன் ஹியூமன் சிவிலைசேஷன் அப்படின்றது தொடங்குகிறது என்று அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். மூன்றாவதாக, இதெல்லாம் இருக்கட்டுங்க, ஆனால் தனக்கு தேவையான கருவிகள், அப்புறம் ஆயுதங்கள், அப்புறம் அன்றாடம் கையாளுகிற உபகரணங்கள் இதையெல்லாம் இந்த உலோகத்தை வைத்து செய்ய முடியும் அப்படின்னு மனுஷன் கண்டுபிடிச்சான் பாருங்க. இரும்புன்னு ஒன்று, அதுதான் மனிதன் நாகரீகம் அடைந்த காலம். அதனால் சக்கரமா, நெருப்பா, இரும்பா என்று ஒரு விவாதம் தொடங்குகிறது. ஆனால் இதையும் தாண்டி இந்த மானுடவியல் ஆராய்ச்சியாளர் மார்கரெட் மீட் அப்படின்னு ஒரு அம்மா அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நாம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் தான் இந்த நாகரீகம் தொடங்கியிருக்கும் அப்படின்றாங்க. என்னது இது, இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், என்னோ 15,000 சர்வசாதாரணமாக சொல்கிறீங்களே அப்படின்றப்போ பேட்டியாளர்கள், பத்திரிகையாளர்கள் அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க. இந்த மார்கரெட் மீட் அருமையான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் ஆராய்ச்சி செய்தேன், சில மனித எலும்புக்கூடுகள், கல்லறையிலிருந்து எடுக்கப்பட்ட எனக்கு கிடைத்த சில மனித எலும்புக்கூடுகளை வைத்து ஆராய்ச்சி செய்கிற பொழுது ஒரு 15,000 ஆண்டு காலம்தான் அந்த எலும்புக்கூடு புதைக்கப்பட்டு ஆகியிருக்க வேண்டும். அந்த எலும்பை வைத்து நான் ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது அந்த மனிதனுடைய தொடை எலும்பு இருக்கிறதே, அது உடைந்து போயிருக்கிறது. அது உடைஞ்சு அதுக்கு பிறகு அதுக்கு ஏதோ சிகிச்சையெல்லாம் பண்ணி அது மறுபடி வளர்ந்து ஒன்றா இருக்குது. மனுஷனுக்கு ஏதோ எங்கேயோ ஓடிருப்பான் போல இருக்குது, காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அப்புறம் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி அந்த தொடை எலும்பு ஒன்று சேர்ந்து இருக்கிறது. அந்த எலும்பு கூட்டினுடைய காலம் அப்படின்னு பார்த்தா 15,000 ஆண்டு காலம்தான் ஆகிறது. அதனால் இதுதான் மனித நாகரீகம் தோன்றியது.
என்னம்மா கால் எலும்பு உடஞ்சதை வச்சுட்டு என்னம்மா எப்படி சொல்கிறீங்க, சிவிலைசேஷன் இப்போ தான் உருவாச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். இல்லை, ஆதி காலத்தில் மனுஷன் வாழ்க்கை முறையை மிருகங்கள்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டான். மிருகங்கள் மாதிரி கூட்டமாக போயிருக்கிறான், மந்தையாக போயிருக்கிறான். மிருகங்களை வேறு ஏதாவது ஒரு வலிய மிருகம் துரத்தினா அதுங்கள்லாம் செதறி ஓடும். இப்போ மான் கூட்டமாக ஓடுது, திடீர்னு சிங்கம் துரத்துதுன்னு வைங்க, இந்த மான்கள்லாம் செதறி திக்குக்கு ஒன்றா ஓடிடும், அப்பவும் கூட்டமாக போகாது. அதே மாதிரி ஏதாவது ஒன்று தன்னை துரத்தினால் சிதறி ஓடுவது, தப்பிப்பது என்பதையும் மனிதன் இப்படித்தான் கற்றுக்கொண்டிருக்கிறான். அதையும் தாண்டி மரத்தின் மேலே ஏறி இருப்பது தரையில் இருப்பதை விட பாதுகாப்பு, அதையும் மிருகங்கள்கிட்டேருந்து தான் மனுஷன் கற்றுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த மிருகங்களிடம் இருந்து கற்றுக்கொள்வதற்காக இவன் அண்டி வாழ்ந்தான் அல்லவா, அவற்றோடு கலந்து பழகுகிற பொழுது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஓட முடியாமல் கீழே விழுந்து தடுக்கி அவன் கால் உடைந்திருக்கிறது. இல்லது மரத்து மேலே இருக்கிறப்போ மேலிருந்து கீழே விழுந்து கால் உடைந்திருக்கிறது. அதுக்கு பிறகு அவனுக்கு அந்த சிகிச்சை எல்லாம் செய்திருக்கிறார்கள். கால் எலும்பு அவனுக்கு ஒட்டி இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறது, மீண்டும் சரியாகிவிட்டது. அப்படின்னா கீழே விழுந்து கால் உடைந்து விழுந்த அந்த மனிதனை யாரோ சில பேர் தூக்கி கொண்டு போயிருக்கிறார்கள். அவனாவா போக முடியும்? அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு 4 பேர் தூக்கிட்டு போயிருப்பாங்க. 5 பேர் துணையாக இருந்து எடுத்துகிட்டு போய் குகையில் அவனை படுக்க வச்சு அவனுக்கு வைத்தியம் பார்த்துருப்பாங்க. வைத்தியம் பார்ப்பதுன்னா அப்போ என்ன மெடிசன் இருக்க முடியும்? ஃபிசியோதெரப்பி இருக்கிறாரா, இல்லை ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரா? அவனுடைய வைத்தியம் என்பதையும் தாண்டி அந்த மனுஷனுக்கு அன்றாட நடவடிக்கைகளுக்கு யாரோ சில பேர் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் அவனுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவனை எழுப்பி, அவனை குளிப்பாட்டி, அவனுக்கு தேவையான உணவுகளை ஊட்டி, அவனுடைய காலை மாலை இந்த கடன்களுக்கு அவனுக்கு துணையாக இருந்து அவனுக்கு ஆடைகள் அணிவித்து விட்டு அவனுடைய தேவைகளை யாரோ சில பேர் போய் நிறைவேற்றி இருக்கிறார்கள். பக்கத்துணையாக இருந்து அவனை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படி அவர்களெல்லாம் துணையாக இருந்து செஞ்ச காரணத்தினால தான் அவன் மீண்டும் நடமாட ஆரம்பித்து இருக்கிறான். மனிதன் பிறந்த பொழுதோ, சக்கரம் கண்டுபிடித்த பொழுதோ, நெருப்பு கண்டுபிடித்த பொழுதோ எல்லாம் இல்லை. என்றைக்கு இன்னொரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று இவனே இன்னொரு துணைக்காலாக மாறி அவனுக்கு தூக்கி நிறுத்தினானோ அன்றைக்குத்தான் மனிதன் நாகரீகப்பட்டிருக்கிறான், பண்பாட்டின் அடுத்த எல்லையை நோக்கி வளர்ந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம். அதுதான் உண்மையான நாகரிகமே தவிர புறத்தில் சில கருவிகளை கண்டுபிடிப்பது என்பதையும் தாண்டி அகத்தில் சில பண்பாட்டு மலர்ச்சி ஏற்படுகிறதே, அப்போதுதான் முதலாக மனிதன் நாகரிகம் அடையத் தொடங்கினான். அது 15,000 ஆண்டு காலம்தான் என்பது என் கணக்குன்னு சொன்ன பொழுது அந்த மார்கரெட் மீட் நடத்திய அந்த மீட்டிங்கில் இருந்த எல்லோரும் எழுந்து கைதட்டி பாராட்டி இருக்கிறார்கள். நமக்குள் அந்த பண்பாடு இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திப்போமா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.